ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சாப்டரில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் டேபிள், மாடர்ன் பீரியாடிக் டேபிள், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், வேலன்சி ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்றதுல என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டம் அப்படின்னா என்ன, ஆட்டமில் என்னென்னலாம் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மள்கிட்ட வந்துட்டு கெமிஸ்ட்ரியில நிறைய எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சால்ட் வந்துட்டு NaCl அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த NaCl Na அப்படின்றது ஒரு எலிமெண்ட், Cl அப்படின்றது ஒரு எலிமெண்ட். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வேற வேற மாதிரி பிஹேவ் பண்றதுனால நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் நம்ம அட் அ டைம்ல தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பீரியாடிக் டேபிள்னு ஒன்று உருவாக்குறாங்க. அது என்னன்னா, அதே ஒரே மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம். இப்போ சோடியம் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா, சோடியம் மாதிரி என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அது எல்லாத்தையும் ஒரு குரூப்ல, இப்போ சோடியம், லித்தியம் அப்படின்ற மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்ப அதெல்லாம் ஒரு குரூப் பண்றாங்க. இப்போ குளோரின் இருக்கு, குளோரின் மாதிரி என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா, ஃப்ளோரின் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது அதெல்லாம் குரூப் பண்றாங்க. இப்போ இந்த குரூப் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் அவங்களுக்கு தெரிய வருது, என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ அதை வச்சு தான் இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்றதையே உருவாக்குறாங்க. இப்போ அந்த பீரியாடிக் டேபிள் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற பீரியாடிக் டேபிள் பேர் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் மெட்டல்ஸ்னால் என்ன, நான் மெட்டல்ஸ்னால் என்ன, வேலன்சி ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நான் வந்துட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆட்டம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஆட்டம்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டிகிள்ஸ் அதை சுற்றி அப்படியே சுற்றிட்டு இருக்கும், ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கும். இப்போ நியூக்ளியஸ் அப்படின்றது தான் சென்டர் ஆஃப் ஆட்டம் தான் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் தான் ஆல்மோஸ்ட், இப்போ ஆட்டம் வந்துட்டு ஒரு 10 கிலோ இருக்குன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இவ்வளோ அதிகமாலாம் இருக்க சான்ஸ் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த 10 கிலோ இருக்குன்னா இந்த நியூக்ளியஸ் மட்டுமே ஒரு 9.999 kgs இருக்கும். அந்த அளவுக்கு இந்த நியூக்ளியஸ் தான் ஆட்டம்ஸோட ஆல்மோஸ்ட் மொத்த மாசுமே இருக்கும். இது கிலோலலாம் இருக்காது, ஒரு யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு யூனிட். 10 யூனிட்ஸ் இருக்குன்னா இந்த நியூக்ளியஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 9.999 யூனிட்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மொத்த ஆட்டமோட மாசுமே நியூக்ளியஸ் தான். எலக்ட்ரான்றது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஸோ இப்போ இதுதான் நியூக்ளியஸ், ஆட்டமோட சென்டர் பார்ட் நியூக்ளியஸ். இதை சுற்றி நான் சொன்ன மாதிரி அந்த ரவுண்டான ஷேப்ல எலக்ட்ரான் சுற்றும், இப்படி சுற்றும். இதுதான் நியூக்ளியஸ் சென்டர் பார்ட். இப்போ இந்த நியூக்ளியஸ்க்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, புரோட்டான் ஒன்று இருக்கும், அப்புறம் நியூட்ரான்ஸ்னு சில பார்ட்டிகல் இருக்கும். இந்த புரோட்டான்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நியூட்ரான்ஸுக்கு வந்துட்டு சார்ஜ் 0. சார்ஜ்னா அதோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எப்படி அதுக்கு வெயிட் சொல்கிறோமோ அதே மாதிரி சார்ஜ்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. புரோட்டான் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும், நியூட்ரான்ஸ்
ஜீரோ சார்ஜ், அதுக்கு சார்ஜ் கிடையாது. இது ரெண்டுமே நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கும். இப்போ இதை சுத்திட்டு இருக்கிற எலக்ட்ரான் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு ஆட்டம்ன்றது வந்துட்டு நியூட்ரல். எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இப்போ 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 10 புரோட்டான் வந்துட்டு நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அப்போ 10 எலக்ட்ரான் 10 புரோட்டான்றது பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிறதுனால ஜீரோ சார்ஜ் இருக்கும் ஆட்டம்ஸ். ஸோ இப்போ இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்றது. ஸோ நடுவில் இருக்கிறது பேர் நியூக்ளியஸ், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகும். இந்த நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதுன்ற சொல்றேன்ல, இது இந்த ரிவால்வ் ஆகுற அந்த பாத் பேர் வந்துட்டு ஷெல். அந்த ஷெல்லு வந்துட்டு எப்படின்னா, நம்ம வீடு எங்க இருக்கு அப்படின்னா அட்ரஸ் சொல்லுவோம்ல, அந்த அட்ரஸ்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தான் ஷெல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட், இப்போ நம்ம வீடு அட்ரஸ் சொல்லும்போது டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவோம்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஷெல் மாதிரி. அதே மாதிரி நம்மள்ட்ட இன்னொன்று இருக்கு, அது பேர் சப்ஷெல். சப்ஷெல்னு ஒன்று இருக்கு. இந்த சப்ஷெல் வந்துட்டு நம்ம வீட்டு எங்க இருக்குன்னு சொல்றதுல ஸ்ட்ரீட் மாதிரி. ஸோ இங்கதான் எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம், இதை சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இன்டெப்தாலாம் இருக்காது. ஷெல்லை பத்தி பேசும்போது இன்டெப்தா நம்மளால பேச முடியாது. இப்ப சப்ஷெல்ல பத்தி பேசும்போது இந்த ஷெல்லுக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கரெக்டா சொல்ல முடியும். அதனால அது ஸ்ட்ரீட் மாதிரி. இப்ப அந்த சப்ஷெல்குள்ளேயும் சில விஷயம் இருக்கு, ஆர்பிட்டல் அப்படின்ட்டு. அது வந்துட்டு உங்க ஹவுஸ் நம்பர் மாதிரி. அது வந்துட்டு இந்த சாப்டர்ல நமக்கு தேவைப்படாது. இப்போ இந்த ஷெல்லு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, சப்ஷெல் ஸ்ட்ரீட் மாதிரி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷெல்ல டைப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஷெல் வந்துட்டு கேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். இந்த கே ஷெல் தான் வந்துட்டு நியூக்ளியஸ்க்கு அப்படியே நியூக்ளியஸ்க்கு அடுத்து இருக்கிறது கே ஷெல், அதுக்கப்புறம் எல், அப்புறம் எம், அப்புறம் என். இப்போ ஷெல்லில் வந்துட்டு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்னா 2n² நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இந்த எண் வந்துட்டு 1, 2, 3 அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ எண் வந்துட்டு கேக்கு வந்துட்டு n1, எல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரியணும்னா 2 நம்பர் போடணும். என் வந்துட்டு 3 போட்டால் எம் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரியும். என் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஸ்மால் என் வேல்யூ 4ன்னு போடலாம். இப்போ கேவில் வந்துட்டு 2 × 1², which is 2 × 1, which is 2 electrons. K ஷெல்ல 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம் இருக்கலாம். இது வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஷெல். ஓகேவா? இப்போ n2 ஸ்மால் n வேல்யூ 2 போட்டால் 2 × 2², which is 2 × 4, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இப்போ m ஷெல்ல மேக்ஸிமம் எத்தனை இருக்கலாம்? 2 × 3², which is 2 × 3², 9, 2 × 9, 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம். எண்ணில் வந்துட்டு 2 × 4², which is 2 × 16, 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம் எம் ஷெல்ல. ஸோ இதுதான் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்றது. அடுத்து சப்ஷெல்ல பற்றி பார்க்குறோன்னா, சப்ஷெல் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம 4 சப்ஷெல் மட்டும் தெரிஞ்சுப்போம். எஸ் சப்ஷெல் அப்படின்னு ஒன்று இருக்கு, பி சப்ஷெல்னு ஒன்று இருக்கு, டி சப்ஷெல்னு ஒன்று இருக்கு, எஃப் சப்ஷெல்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஆல்பபெட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளே பில்ட் ஆயிருக்கு. ஸோ எஸ், பி, டி, எஃப். ஸோ இது சப்ஷெல். இப்போ ஒவ்வொரு ஷெல்லுக்குள்ளேயும் இதெல்லாம் இருக்கும். அது வந்துட்டு வேற ஒரு சாப்டர் பொறுத்து வரும். ஸோ இதுதான் நான் அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல வந்துட்டு நியூக்ளியஸ் வந்துட்டு சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஆட்டம் கண்டெய்ன்ஸ் ப்ரோட்டான்ஸ். ஸோ இது வந்துட்டு ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ப்ளஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும், சார்ஜ் வந்துட்டு 0. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ். அந்த நியூக்ளியஸை சுற்றி ஸ்பெசிஃபிக் பாத் நான் சொன்னேன்ல ஷெல்லு, அது வந்துட்டு கரெக்டாக அந்த பாத்தை மட்டும்தான் எடுக்கும், வேற எங்கேயும் போகாது. ஸோ ஷெல்லு தான் ஸ்பெசிஃபிக் பாத் அரவுண்ட் நியூக்ளியஸை சுற்றி இருக்கும். ஷெல்லு வந்துட்டு KLMN அப்படின்னு போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் பெர் ஷெல். ஒரு ஷெல்லுக்கு வந்துட்டு 2n²
எலக்ட்ரான்ஸ் போடலாம். இப்போ கேக்கு வந்துட்டு 1 n வேல்யூ, எல்லுக்கு வந்துட்டு n is equal to 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சப்ஷெல் வந்துட்டு ஒவ்வொரு ஷெல்லும் SPDF அந்த மாதிரி இருக்கும். S சப் ஷெல்ல வந்துட்டு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். P சப் ஷெல்ல வந்துட்டு 6 எலக்ட்ரான்ஸ். இதுவும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலாம்ன்றது தான். D சப் ஷெல்ல வந்துட்டு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். F சப் ஷெல்ல வந்துட்டு 14 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் சப்ஷெல்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஷெல்லு சப்ஷெல். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஆட்டம்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் டேபிள் பார்ப்போம். ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு டாபர்னஸ் ட்ரையாட்ஸ் அப்படின்றது தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்னு ஒன்று வருது. அப்புறம் மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள், அப்புறம் இப்போ இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதுதான் இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போற ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் டேபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபர்னஸ் ட்ரையாட்ல இருந்து ஆரம்பிப்போம். டாபர்னர் என்ன பண்ணாருன்னா 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாரு. நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் 3 எலிமெண்ட்ஸ் எடுத்து அவர் குரூப் பண்றாரு. எப்படின்னா நம்ம குரூப்பிங் தான் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அவர் குரூப் பண்றாரு எப்படின்னா சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்றாரு. இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு அப்படின்னு 2 இருக்கும். இப்போ அந்த ரெண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு அப்படின்னு 2 இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னா அதை வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அதாவது அது வந்துட்டு ஸ்ட்ரக்சர் மாறாது, அதோட ஸ்ட்ரக்சர் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வைங்க. இதை வந்துட்டு இதுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னா இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு மெல்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், பாயிலிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா இதை வந்துட்டு ஏதோ ஒரு ஆசிட்ல போடுறோம்னு வைங்க, அது என்னென்னலாம் மாறுதெல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ டாபர்னர் என்ன பண்றாருன்னா 3 எலிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, B அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, C அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா இது 3க்கும் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா இது 3த்தையும் எடுத்து இதுக்கு அட்டாமிக் மாஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ அட்டாமிக் மாஸ்னு ஒன்று இருக்கு. அட்டாமிக் மாஸ் நம்பர்னு 2 இருக்கு. ஸோ அட்டாமிக் மாஸ்னு ஒன்று இருக்கு, அட்டாமிக் நம்பர்னு ஒன்று இருக்கு. அட்டாமிக் மாஸ்னா என்னன்னா நம்பர் ஆஃப் protons plus number of neutrons. atomic numberனா என்னன்னா number of protons. ஓகேவா? இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த மாதிரி 2 இருக்கு, அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர். இப்போ டாபர்னர் என்ன பண்ணாருன்னா சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்கள அட்டாமிக் மாஸ் வச்சு ஆர்டர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் A எலிமெண்ட், B எலிமெண்ட், C எலிமெண்ட். அந்த A எலிமெண்ட்டை விட B எலிமெண்ட்டுக்கு அதிக அட்டாமிக் மாஸ் இருக்கும், B-ஐ விட C-க்கு அதிக அட்டாமிக் மாஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆர்டர் பண்றாரு. ஆனா அது 3த்துக்கும் ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், இந்த மாதிரி ஆர்டர் பண்றாரு. இப்போ இதுல என்ன அவரு அப்சர்வ் பண்றாரு, அவரோட அப்சர்வேஷன் என்னன்னா லித்தியமோட அட்டாமிக் மாஸ் வந்துட்டு 7, சோடியம்க்கு 23, பொட்டாசியம் வந்துட்டு 39. இப்போ இவர் என்ன அப்சர்வ் பண்றாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதோட அட்டாமிக் மாஸ் பிளஸ் இதோட அட்டாமிக் மாஸ் 7 பிளஸ் 39 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை 2ஆல டிவைட் பண்ணா 23 கிடைக்குது, நடுவில் இருக்கிற இந்த அட்டாமிக் மாஸ். அதே மாதிரி கால்சியமுக்கு வந்துட்டு அட்டாமிக் மாஸ் வந்துட்டு 40, பேரியம்க்கு அட்டாமிக் மாஸ் 137.3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா
88.7 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்குது. அது வந்துட்டு ஸ்ட்ரான்சியமோட அட்டாமிக் மாஸா இருக்குது. ஸோ இதுதான் அவர் அப்சர்வ் பண்றாரு. ஸோ இதுல என்ன பிரச்சனைனா, இது கொஞ்சம் எலிமெண்ட்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகுது, எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒர்க் ஆகல. ஸோ இதுதான் இதுல இருக்கிற லிமிட்டேஷன். ஸோ அடுத்து நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். நியூலாண்ட்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு இதை கொடுக்குறாரு, இந்த இது பண்றாரு. இப்போ பாட்டுல வந்துட்டு சரி கமா பத நிசா அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி கமா பத நிசா. இதுல என்ன ஆகுது, 1 2 3 4 5 6 7 7 முடிஞ்சோடனே 8th எலிமெண்ட் திரும்ப சரிகமா பத நீ சா வரும். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி அட்டாமிக் மாஸை வச்சு டிசெண்டிங் ஆர்டர்ல, அசெண்டிங் ஆர்டர்ல அவர் பண்றாரு. இப்போ லித்தியம், வெள்ளியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், சோடியம், இந்த மாதிரி அவர் ஆர்டர் பண்றாரு. இப்போ அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 8th எலிமெண்ட் ஒரே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட்டும் 7th எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி, அந்த மாதிரி பண்றாரு. ஸோ ஒவ்வொரு 8th எலிமெண்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த சாக்கு அப்புறம் திரும்ப இந்த 8th வருதுனால அதே மாதிரி இவர் இதை சொல்றாரு. அதனால தான் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ்ல அரேஞ்ச் பண்றாரு. பண்ணதுக்கப்புறம் எவ்ரி 8th எலிமெண்ட், ஒவ்வொரு 8வது எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கிற மாதிரியே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல என்னென்னலாம் பிரச்சனை இருந்ததுன்னா, இது வந்து லைட்டர் எலிமெண்ட்ஸ், அதாவது அப்போதைக்கு கண்டுபிடிச்ச சில எலிமெண்ட்ஸுக்கு தான் ஒர்க் ஆச்சு, எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒர்க் ஆகல. எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒர்க் ஆகல. பிளஸ் அப்போ எல்லா எலிமெண்ட்டையும் அவங்க கண்டுபிடிக்கல, சில எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க, அதுக்கு தான் ஒர்க் ஆச்சு. அப்போ வந்துட்டு அட்டாமிக் நம்பர், நான் சொன்னேன்ல அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அப்போ வந்துட்டு அட்டாமிக் நம்பர்னு ஒன்று இல்லை. ஸோ அட்டாமிக் மாஸை வச்சு மட்டும்தான் பண்ணாரு. அட்டாமிக் நம்பர் வந்தோன்னா இது ஒர்க் ஆகல. ஸோ இதுதான் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பீரியாடிக் டேபிள் பேர் வந்துட்டு மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் மெண்டலீவ்ன்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு முன்னாடி டாபரினர், நியூலாண்ட்ஸ் மாதிரியே எலிமெண்ட்ஸ், இப்போ இந்த ஹெச் அப்படின்றது ஹைட்ரஜன், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், இந்த மாதிரி அதே மாதிரி தான் இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸில் தான் அவரும் ஆர்டர் பண்ணார். ஆனால் என்ன பண்ணார்னா, ஒரு குரூப் பண்ணார். இப்போ இந்த மாதிரி ஒரு டேப்லர் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷம். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ அவர் என்னன்னா குரூப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது எலிமெண்ட்ஸ் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரே மாதிரி இருக்கிற, ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேம் காலம்ல வச்சிருக்காரு. காலம்ன்றது இப்படி டாப் டு பாட்டம் தான் காலம், லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு ரோ. இது ரோ, இது வந்துட்டு காலம். இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பீரியட்ஸ்ல அப்படியே இது வந்துட்டு பீரியடு, இது வந்துட்டு குரூப், இது குரூப், இது பீரியட். ஸோ பீரியட்ல இன்னும் அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி அவர் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. குரூப் வைஸ் பார்த்தோம்னா இந்த எல்லா எலிமெண்ட்ஸ், இந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி அவர் குரூப் பண்ணியிருக்காரு. அதுக்கு பேர் தான் குரூப்பு, காலம் தான் குரூப். இப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவர் வந்துட்டு கண்டுபிடிக்காத எலிமெண்ட்டுக்கு கூட இடம் விட்டுருந்தாரு. இப்போ கேலியம்னு ஒரு எலிமெண்ட் வந்துட்டு அவர் இந்த பீரியாடிக் டேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டே பிடிச்சாங்க. அதே மாதிரி தான் ஜெர்மானியம் அப்படின்னு ஒரு எலிமெண்ட். இந்த 2 எலிமெண்ட்டுக்குமே அவர் கரெக்டாக இடம் விட்டுருந்தார். எந்த இடத்துல அந்த எலிமெண்ட் வரும், எந்த குரூப்ல அது வந்துட்டு வரும் அப்படின்றதுக்கு இடம் விட்டுருந்தார். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் இருக்கு, ஏஎல்ன்றது தான் அலுமினியம். இங்க பாருங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காருல, இந்த ஸ்பேஸ்ல தான் ஆக்சுவலா கேலியம் வரும். இப்போ இருக்கிற பீரியாடிக் டேபிள் இங்கே தான் கேலியம் வரும். இந்த கேலியமுக்கு அவர் முன்னாடியே ஸ்பேஸ் விட்டுருக்காரு. அதனால அந்த கேலியமோட பேர் வந்துட்டு எக்கா அலுமினியம் அப்படின்னு வச்சிருக்காரு. எக்கா அலுமினியம்னா அலுமினியமுக்கு நெக்ஸ்ட் வருது, அலுமினியமுக்கு நெக்ஸ்ட் வருதுனால எக்கா அலுமினியம். அதே மாதிரி சிலிக்கானுக்கு நெக்ஸ்ட் வருது,
இங்கே இருக்குது பாருங்கள், எஸ்ஐ தான் சிலிக்கான். சிலிக்கானுக்கு நெக்ஸ்ட் இங்கே ஒரு எலிமெண்ட் வரும். இந்த எலிமெண்ட்டுக்கு அவர் இடம் விட்டுருந்தாரு, அதுக்கு பேர் எக்கா சிலிக்கான்னு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஜெர்மானியம்னு கண்டுபிடிச்சி அங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே மெண்டலிவோட ப்ரெடிக்ஷன்ஸுக்கு அப்படியே ஒத்து போனது, ஒன்றா இருந்தது. இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சில எலிமெண்ட்ஸ் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஆர்டர் மாற்றி வச்சுருந்தார், அட்டாமிக் மாஸ் ஆர்டரை மாற்றி வச்சுருந்தார். இப்போ டெல்லூரியம் அயோடின் அப்படின்னு இருக்கணும் இங்கே. ஸோ டி தான் டெல்லூரியம், இங்கே இருக்க அயோடின், இங்கே இருக்கு டெல்லூரியம். டெல்லூரியமுக்கு பாருங்கள் 127.6 அட்டாமிக் மாஸ், இதுக்கு 126.9. ஆக்சுவலாக இதுதான் இங்கே வரணும், இது இங்கே வரணும். ஏன் மாற்றி வச்சுருக்காருன்னா, இங்கே இருக்கிற இந்த FCl இதெல்லாம் ஒரே, இந்த இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதனால இதை மாற்றி வச்சுட்டாரு. அது வந்துட்டு ஒரு பிரச்சனை. இன்னொன்று பிரச்சனை அட்டாமிக் நம்பர். இதுக்கப்புறம் தான் அட்டாமிக் நம்பரே வந்துச்சு, நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அதுக்கப்புறம் வந்ததுனால முன்னாடியே அவர் அட்டாமிக் மாஸை வச்சு பண்ணனால அது பிரச்சனையாக இருந்துச்சு. ஐசோடோப்ஸ்னாலையும் பிரச்சனை வந்தது. இப்போ ஐசோடோப்ஸ்னா என்னன்னா, ஸோ ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்னன்னா, சேம் அட்டாமிக் நம்பர் ஆனால் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ், இதுக்கு பேர் தான் ஐசோடோப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் அப்படின்ற எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 17, இதுதான் அட்டாமிக் நம்பர் குளோரினுக்கு. ஆனால் 35 அட்டாமிக் மாஸ் இருக்கிற ஒரு குளோரினும் இருக்குது, 37 அட்டாமிக் மாஸ் இருக்கிற குளோரின் ஒன்று இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வேற வேற. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு குளோரின், இது வந்துட்டு ஒரு குளோரின். இப்போ இதுக்கு ரெண்டும் தான் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 17 தான், ரெண்டுத்துக்கும் அட்டாமிக் மாஸ் 17 தான், ரெண்டுத்துக்குமே ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 17 தான். ஆனால் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இதை விட இதுக்கு 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ 17 ப்ளஸ் சம்திங் தான் 35, 17 ப்ளஸ் சம்திங் தான் 35. இப்போ அது ரெண்டும் வேறு வேறையாக இருக்கிறதுனால இது ஐசோடோப்ஸ். இப்போ அந்த ஐசோடோப்ஸ் வந்துச்சுன்னா எதை பிளேஸ் பண்ணுவார் அவர்? அப்போ 35ன்னு ஒன்று இருக்குது, 37ன்னு ஒன்று இருக்குது. இப்போ எங்கே பிளேஸ் பண்ணுவார் அது அவருக்கு தெரியல, அதனாலையும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ இதுதான் மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் இருக்க பிரச்சனை. அடுத்து தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்துச்சு. இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே இது அட்டாமிக் மாஸ். இதுக்கு வரைக்கும் வந்த எல்லா பீரியாடிக் டேபிளுமே அட்டாமிக் மாஸை வச்சு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு அட்டாமிக் நம்பரை தான் யூஸ் பண்ணுறாங்க, அட்டாமிக் மாஸை யூஸ் பண்ணல. அட்டாமிக் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அதான் அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர், ஹைட்ரஜனுக்கு ஒரு ப்ரோட்டான் இருக்கும், ஸோ ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஹீலியம் இங்கே இப்படி வரணும், இதுவும் பீரியட்ஸ். நான் அங்கே சொன்ன மாதிரி இது பீரியட், இது வந்துட்டு குரூப், காலம் வந்துட்டு குரூப், இது வந்துட்டு பீரியட். ஸோ இதுக்கு ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது, ஹீலியம், அப்புறம் எல்ஐ, பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இங்கேயும் நான் சொன்ன மாதிரி அந்த குரூப்னா என்னென்னா காலம் வைஸ் பார்த்தோம்னா சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற இது பேர் ஃபர்ஸ்ட் குரூப்பு, இதுக்கெல்லாம் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கெல்லாம் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ். அந்த மாதிரி தான் அவங்க மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் மாதிரி தான், ஆனால் இங்கே அட்டாமிக் நம்பரை வச்சு குரூப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் பேர் ஆல்கலி மெட்டல்ஸ். இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் ஆல்கலி மெட்டல்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணும், எது இந்த ஆசிட்ல போட்டாலும் அதெல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணும். அதுதான் ஃபர்ஸ்ட் குரூப். இந்த ஹைட்ரஜன், லித்தியம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் ஆல்கலி மெட்டல்ஸ். செகண்ட் குரூப் பேர் ஆல்கலைன் எர்த் மெட்டல். செகண்ட் குரூப் ஆல்கலைன் எர்த் மெட்டல். இந்த பெர்லியம், மெக்னீஷியம், இந்த குரூப் பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் இதெல்லாம் வந்துட்டு ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அடுத்து 3 to 12, அதாவது தேர்டு குரூப்லேருந்து 12th குரூப் வரைக்கும் இந்த குரூப், இந்த மொத்தமும் சேர்ந்து பேர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் ப்ளஸ் இந்த மொத்த பிளாக், இது மொத்தத்துக்கும் நடுவில் இருக்கு டிரான்சிஷன் மெட்டல்ஸ். அடுத்து 13th குரூப் வந்துட்டு போரான் ஃபேமிலி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 13th குரூப் இங்கே இருக்கு பாருங்க, இது வந்துட்டு போரான் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பேர் போரான், சீனா கார்பன், என்னா நைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன், எஃப்னா ஃப்ளூரின். ஸோ 13th குரூப் பேர் போரான் ஃபேமிலி.
14th குரூப் பேர் ஃபார் கார்பன் ஃபேமிலி, 15th குரூப் நைட்ரஜன், 16th குரூப் ஆக்சிஜன் ஃபேமிலி, 17th குரூப் ஃப்ளூரின் ஃபேமிலி. அதுக்கு வேற வேற பேர் இருக்கு. இந்த ஹீலியம்ல ஆரம்பிக்கிறதெல்லாம் நோபல் கேஸ். இதெல்லாம் நோபல் கேஸ், இதெல்லாம் ரியாக்ட் பண்ணாது. ஸோ வேற வேற பேர் என்னன்னா 15th குரூப் நைட்ரஜன் ஃபேமிலியோட இன்னொரு பேர் நிக்டோஜன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆக்சிஜன் ஃபேமிலியோட இன்னொரு பேர் சால்கோஜன்ஸ். 17th குரூப் ஃப்ளூரின் ஃபேமிலின்றது மோஸ்டா ஹாலோஜன்ஸ் தான் சொல்லுவோம். இது நோபல் கேசஸ். ஹீலியம் நியான்லாம் எதோடய ரியாக்ட் பண்ணாது, அதனால அது பேர் நோபல் கேசஸ். அடுத்து குரூப்ஸ் பார்த்த மாதிரி அடுத்து பீரியட்ஸ் இருக்கு. பீரியட்ன்றது ஹரிசான்டல் ரோ, இதுதான் பீரியட். இப்படி பண்றது பேர் தான் பீரியட். மொத்தம் பீரியாடிக் டேபிள் இப்போ இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்துட்டு 7 பீரியட் இருக்கு. ஸோ இது 1 2 3 4 5 6 7 பீரியட் இப்போதைக்கு இருக்கு. இப்போ பீரியடை பொறுத்த வரைக்கும் என்ன, சேம் நம்பர் ஆஃப் ஷெல்லு தான் இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு பீரியட்ல ஒரே நம்பர் ஆஃப் ஷெல்லுன்றது நான் சொன்னது இல்லை, KLMN. இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஹைட்ரஜன் ஹீலியம்க்கு வந்துட்டு K ஷெல் மட்டும்தான் இருக்கும். செகண்ட்ல வந்துட்டு K ஷெல் L ஷெல், அந்த மாதிரி ஒரே நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் தான் இருக்கும். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ்னா, அட்டாமிக் நம்பர்னா என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அது வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஏன்னா ஆட்டம்ல வந்துட்டு ரெண்டுமே, ஆட்டம்ன்றது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ சேம் ஷெல்ல எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பீரியட். ஒரே பீரியட்ல எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பிளாக்காக பிரிக்கிறாங்க. இப்போ அங்கே குரூப் பார்த்தோம், குரூப்ன்றது காலம், பீரியட் பார்த்தோம். அதே மாதிரி பிளாக்காகவும் பிரிக்கிறாங்க. பிளாக், குரூப்ன்றது காலம், பீரியட்ன்றது ரோ. பிளாக்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. எஸ் பிளாக், பி பிளாக், இதை தான் நான் சொன்னேன் அந்த சப்ஷெல். எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். இப்போ எஸ் பிளாக்னா ஸோ எஸ் பிளாக்ன்றது இந்த 2 குரூப் தான் எஸ் பிளாக். இந்த 2 குரூப் தான் எஸ் பிளாக். இந்த எல்லா குரூப்பும் 13th to 18th குரூப் வந்துட்டு பி பிளாக். இது எஸ் பிளாக். இந்த நடுவில் சொன்ன அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்லாம் டி பிளாக். இது வந்துட்டு டி பிளாக். இங்கே தனியாக இருக்கிறது எஃப் பிளாக். ஸோ இந்த பிளாக் எப்படி பிரிக்கிறாங்கன்னா சப்ஷெல்லை வச்சு தான் பிரிக்கிறாங்க. எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு குரூப் 1 and 2 வந்துட்டு எஸ் பிளாக். இதில் எஸ் சப்ஷெல் தான் கடைசியாக இருக்கும், அதனால அது எஸ் பிளாக். இப்போ பி பிளாக், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ரோ, அந்த பீரியட்ல வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு குரூப் பண்ணியிருக்காங்க பீரியட்ல அப்படின்னா ஷெல்லை வச்சு குரூப் பண்ணியிருக்காங்க. சேம் நம்பர் ஆஃப் ஷெல் இருந்தால் அது வந்துட்டு ரோ. இப்போ எந்த சப்ஷெல்ல அது முடியுது அப்படின்றத வச்சு எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ ரோவை வச்சு பீரியட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. பீரியட்ல என்ன சொன்னேன்னா சேம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். அப்புறம் காலம் வச்சு என்ன பிரிச்சிருக்காங்க, குரூப். குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு சேம். அடுத்து பிளாக். பிளாக் வந்துட்டு எதை வச்சு பண்ணியிருக்காங்க, சப்ஷெல்ல வச்சு, லாஸ்ட் சப்ஷெல்ல வச்சு. லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த சப்ஷெல்ல நம்ம கண்டுபிடிக்கிறோன்றதை பொறுத்து பிளாக்ன்றதை இது பண்ணியிருக்காங்க. இதை மாடர்ன் பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் நம்பர்னால தான் ஒர்க் ஆகுது. அட்டாமிக் மாஸை வச்சு தான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அந்த பீரியாடிக் டேபிள்லாம் ஒர்க் பண்ணாங்க. அட்டாமிக் நம்பரை வச்சு தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து வேலன்சி ஆஃப் எலிமெண்ட்ஸ், கடைசி டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை சொல்லிடுறேன். இப்போ இந்த எஸ் பிளாக்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் எல்லாமே, மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் எல்லாமே மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி பி பிளாக்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் நான் மெட்டல்னு சொல்லுவோம். இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா டிரான்சிஷன்னாலே மாறுறது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இங்க இருக்க மெட்டல்ஸ் இங்க நான் மெட்டல்ஸா மாறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் மெட்டல்ஸா மாறுறதுனால தான் இது இந்த நடுவில் இருக்கிற 10 குரூப் வந்துட்டு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம். ஸோ வேலன்சியை வச்சு எப்படி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை நம்ம வந்துட்டு இது பண்ணோம்னா, வேலன்சி வந்துட்டு ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோட சேர்றதோட எப்படி சேருது அதுக்கான நம்பர் அப்படின்றது தான் கெப்பாசிட்டி. அதை எப்படி சேருது அப்படின்றது தான் வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு சேருது அப்படின்னா, ஆக்டெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதோட கடைசியா இருக்கிற ஷெல், கடைசியா இப்போ கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல 8 எலக்ட்ரான்ஸ் வர வரைக்கும் அது வந்துட்டு யாரு கூடயாவது சேர பார்க்கும். 8 எலக்ட்ரான்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் மட்டும் 2 எலக்ட்ரான் வந்தாலே போதும், அதோட அது நிறுத்திக்கும். மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் 8 எலக்ட்ரான்ஸ் வர வரைக்கும் ஏதாவது சேர்ற பார்க்கும். அது வந்துட்டு அந்த எலக்ட்ரான்ஸை வந்துட்டு கெயின் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இப்போ மெட்டல்ஸை வந்துட்டு எப்படி நம்ம பண்ணுறோன்னா, மெட்டல்ஸுக்கு யூஸ்வலாக 1 to 3 இருக்கும். மெட்டல்ஸுக்கு மோஸ்ட்லி வேலன்சி பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ்னா எப்படி பாசிட்டிவ் உருவாகும்? ஆட்டமில் எப்படி பாசிட்டிவ் உருவாகும்னா, ஆட்டம்ஸில் ப்ரோட்டான்ஸும் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது. ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் ஆட்டம் வந்துட்டு நியூட்ரல்னு நான் சொன்னேன். அப்போது பாசிட்டிவ் எப்படி உருவாகும்னா, ஒரு எலக்ட்ரான் போனால், இப்போ எலக்ட்ரான் போனால் அங்கே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் கம்மியாகும். நெகட்டிவ் சார்ஜ் கம்மியாகிறதுனால ப்ரோட்டான் வந்துட்டு அதிகமாயிரும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகும். அப்போ மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸை வெளியே அனுப்புது. வெளியே அனுப்பும் போது 8 எலக்ட்ரான்ஸ் வர்றதுக்காக வெளியே அனுப்புது. அப்போது ப்ரோட்டான்ஸ் அதிகமாயிரும். அதனால அது பாசிட்டிவாக இருக்கும். மோஸ்ட்லி 1 to 3 வேலன்சி இருக்கும். நான் மெட்டல்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் வேலன்சி இருக்கும். நான் மெட்டல்ஸ்க்கு அது வந்துட்டு 4 to 7, அதாவது 4 எலக்ட்ரான்ஸ்லேருந்து 7 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் அது வாங்க பார்க்கும். அப்போ அது வந்துட்டு நெகட்டிவாக மாறுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் மெட்டல்ஸ்க்கு ஆக்சிஜன், குளோரின், சல்ஃபர். மெட்டல்ஸுக்கு சோடியம், லித்தியம், பொட்டாசியம். சோடியம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வாங்க பார்க்கும், லித்தியம் ஒரு எலக்ட்ரான், பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரான். ஆக்சிஜன் வந்துட்டு 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கும், குளோரின் ஒரு எலக்ட்ரான் வாங்கும், சல்ஃபரும் 2 எலக்ட்ரான் வாங்கும் மோஸ்ட்லி. ஸோ இதுதான் வந்துட்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அண்ட் வேலன்சி மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் பொறுத்து. ஸோ இப்போ வேலன்சியில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு குரூப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்துட்டு வேலன்சி +1. செகண்ட் குரூப் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வேலன்சி +2. இதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு வேலன்சி ஃபிக்ஸ்டு கிடையாது, மாறலாம். இப்போது இங்கே இருக்கிற 13th குரூப்புக்கு வேலன்சி 3 +3. 14th குரூப்புக்கு 4 +4ஆகவும் இருக்கலாம், -4ஆகவும் இருக்கலாம். நைட்ரஜனுக்கு -3, நைட்ரஜன் ஃபேமிலிக்கு -3, ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு -2, அப்புறம் ஃப்ளூரின் ஃபேமிலி அதாவது ஹாலோஜன்ஸ்க்கு -1, நோபல் கேஸுக்கு 0. அது மோஸ்ட்லி எலக்ட்ரான்ஸ் வாங்காது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் 8 இருக்கும். ஹீலியமுக்கு 2 இருக்கும், இங்கே இருக்கிறதுக்குலாம் 8 இருக்கும். ஆக்சுவலாக இதில் இருக்கிற இது என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே நோபல் கேஸ் ஆக தான் பார்க்கும். அதுதான் ஸ்டேபிள், ஏன்னா அது ரியாக்ட் பண்ணல பார்த்தீங்களா, அது தனியாகவே இருக்கும். அதனால இப்போ ஹைட்ரஜன் வந்துட்டு அதுக்கு நியரஸ்ட் இருக்கிற நோபல் கேஸ் ஹீலியமாக மாற பார்க்கும். அதனால தான் அது 2 எலக்ட்ரானோட நிறுத்திக்குது. மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் லாஸ்ட் ஷெல்லில். லாஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த லாஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வாங்க பார்க்குது, இல்லை கொடுக்க பார்க்குது. 8 எலக்ட்ரான்ஸ் கொண்டு வர பார்க்குது, அதுக்கு வாங்குது இல்லை கொடுக்குது எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த வேலன்சியை அதை வச்சு கூட சொல்லலாம். குரூப் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு +1, செகண்ட் குரூப்புக்கு +2. இந்த 13th குரூப்பை பொறுத்த வரைக்கும் பழைய நொட்டேஷனில் அது வந்துட்டு தேர்ட் குரூப்பாக இருந்தது பழைய நொட்டேஷனில், அதனால அது +3. இதுக்கு +4 ஆர் -4, இங்கே +5 அப்படின்றது -3 ஆயிரும். ஏன்னா இங்கேருந்து நான் மெட்டல்ஸாக மாற ஆரம்பிக்குது. அதனால தான் வேலன்சி நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் ஆக்சிஜனுக்கு திரும்ப -2, -1, 0 அந்த மாதிரி குறைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வேலிட் டாபர் நைட்ரேட்? இது நம்ம எக்ஸாம்பிளே பார்த்தோம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம். லித்தியம்க்கு 7, சோடியம்க்கு 23 அட்டாமிக் மாஸ், பொட்டாசியம்க்கு 39. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி by 2 பண்ணால் இந்த 23 வந்துடும். ஸோ இது ஒரு டாபர் நைட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ்? நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. த எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் கிடையாது, அட்டாமிக் மாஸை வச்சு தான் அவர் இது பண்ணியிருக்காரு. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தவிர இது எல்லாமே அட்டாமிக் மாஸ் வச்சு தான் குரூப் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இது தப்பு. இட் ஒர்க்டு ஃபார் ஆல் த எலிமெண்ட்ஸ், இதுவும் தப்பு. சில எலிமெண்ட்ஸ்க்கு தான், லைட்டர் எலிமெண்ட்ஸ்க்கு தான் அது ஒர்க் ஆச்சு. இட் டிட் நாட் அக்கௌண்ட் ஃபார் அன்டிஸ்கவர்டு எலிமெண்ட்ஸ், இது வந்துட்டு கரெக்ட். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்காத எலிமெண்ட்ஸ்க்குலாம் அது ஒர்க் ஆகலை, அதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். Mendeleev predicted few undiscovered elements and left a gap for those elements. இது கரெக்ட். மெண்டலீவ் வந்துட்டு சில எலிமெண்ட்ஸ் நம்ம படிச்சோம்ல, கேலியம் வந்துட்டு எக்கா அலுமினியம், ஜெர்மானியம் வந்துட்டு எக்கா சிலிக்கான் அப்படின்னு பேர் வச்சு அதுக்கு கேப் விட்டுருந்தார், அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கேலியம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்கா அலுமினியம், இது நம்ம இப்போதான் படித்தோம், இப்போதான் சொன்னோம், இதுவும் கரெக்ட். இட் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் பீரியாடிக் டேபிள், இது தப்பு. அவர் வந்துட்டு சில அதுலேயும் பிரச்சனை இருந்துச்சு, ஸோ அது தப்பு. ஆப்ஷன் டி வந்துட்டு போத் ஏ அண்ட் சி, இதான் கரெக்ட். இது ரெண்டும் கரெக்ட். ஸோ இது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். Mendeleev gave more importance to chemical properties than atomic mass. இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசன்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்துட்டு போத் ட்ரூ ரீசன் கரெக்ட், போத் ட்ரூ ரீசன் இன்கரெக்ட், அசர்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ், இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரீசன் வந்துட்டு சம் எலிமெண்ட்ஸ் வேர் பிளேஸ்ட் அகைன்ஸ்ட் இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ் ஆர்டர். இப்போ மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் போவோம். நம்ம இங்கே படித்தோம், டெல்லூரியமும் அயோடினும் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் மாற்றி வச்சுருக்காரு, அது வயலேட் ஆனாலும் பரவாயில்லன்னு மாற்றி வச்சுருக்காரு. ஸோ மெண்டலீவ் கேவ் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சம் எலிமெண்ட்ஸ் வேர் பிளேஸ்ட் அகைன்ஸ்ட் இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ் ஆர்டர், இதுவும் கரெக்ட் தான், கரெக்டான ரீசன் தான். அதனால போத் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் எக்ஸ்பிளைன்டு பை மெண்டலீவ்ஸ் டேபிள்? எது எக்ஸ்பிளைன் ஆகலை? பீரியாடிசிட்டி, அது எக்ஸ்பிளைன் ஆச்சு. பீரியாடிசிட்டினா அந்த குரூப்பிங் தான். ப்ரெடிக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அவர் அதையும் ப்ரெடிக்ட் பண்ணார், ஸோ இதுவும் எக்ஸ்பிளைன் ஆச்சு. ஐசோடோப்ஸ், இது நம்ம படித்தோம். இப்போ குளோரின் 1735, குளோரின் 1737, இந்த மாதிரி ரெண்டு இருக்கும்போது அதுக்குள்ள கன்ஃபியூஷன் ஆகுதுன்ட்டு மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் ஐசோடோப்ஸில் பிரச்சனை வந்துச்சுன்னு படித்தோம். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். த நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள், இதை நம்ம படித்தோம். ஆன்சர் 7. விச் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எஃப் லாக்? எஃப் லாக்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா, இங்கே இருக்க எலிமெண்ட்ஸ், இதுதான் எஃப் லாக், இங்கே கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ். இந்த ரெண்டு சீரீஸ் பேர் லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட். இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு அந்த நடுவில் இருக்கிறது. நோபல் கேஸஸ் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும். லாஸ்ட் ஹாலோஜன்ஸ், ஃப்ளூரின், குளோரின். ஸோ அது கிடையாது. லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் தான் எஃப் பிளாக். An element has atomic number 17. It belongs to which group? ஸோ இப்போ பீரியாடிக் டேபிள் பார்த்தோன்னா இது 1, இது 2, இங்கே 3, 4, 5லாம் வருது. 11, 12, 13, 14, 15, 16, 17. 17 இங்கே இருக்குது. குளோரின் தான் 17. ஸோ குளோரின் கொஷின் என்னன்னா, குளோரின் எந்த குரூப்பில் இருக்குன்னு கேட்குறாங்க. குளோரின் குரூப் 17, லாஸ்ட் குரூப் 18th குரூப், அதுக்கு முன்னாடி லாஸ்ட் குரூப் 17. ஸோ 17 இஸ் த ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a noble gas? நைட்ரஜன் நோபல் கேஸ் கிடையாது, ஏன்னா நைட்ரஜன் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஆக்சிஜனும் நோபல் கேஸ் கிடையாது, குளோரினும் நோபல் கேஸ் கிடையாது, நியான் தான் நோபல் கேஸ். ஸோ நியான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் பீரியட் கண்டெய்ன்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்? ஸோ கீழே போக போக ஒரு பீரியடுக்குள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, அதான் நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம். ஸோ ஆன்சர் இப்போ 1ல் 2 எலிமெண்ட் தான் இருந்தது, 2ல் 8 எலிமெண்ட் தான் இருந்தது, 3லையும் கம்மியாக தான் இருந்துச்சு, 6th தான் அதிகம் இருக்கும். ஸோ ஆன்சர் 6. வேலன்சி ஆஃப் சோடியம் இஸ், சோடியம் என்னன்னா சோடியம். ஸோ சோடியமோட குரூப் வந்துட்டு 1. ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வேலன்சி +1, ஏன்னா மெட்டல்ஸ். -1 கிடையாது, +1 தான், ஏன்னா அது ஒரு மெட்டல். வேலன்சி ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி, நான் சொன்னேன் வேலன்சி ஆஃப் மெட்டல்ஸ் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும், கொடுத்துரும். ஸோ கொடுக்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ் தான் உருவாகும். ஸோ இங்கே 2 பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. அண்ட் மேக்னிடியூட் இந்த ரேஞ்ச் ஆஃப் 1 to 3, மேக்னிடியூட் இந்த ரேஞ்ச் ஆஃப் 4 to 8. 1 to 3 மேக்னிடியூட்னா
அந்த சைன் இல்லாமல், இப்போ நெகட்டிவாக இருந்தாலும் அது சைன் இல்லாமல் சொன்னால் அது மேக்னிடியூட். 1 2 3ல தான் இருக்கும். 1 2 3 தான் இருக்கும் மெட்டல்ஸுக்கு. அதுதான் நம்ம படித்தோம். அடுத்து லாஸ்ட் கொஷின், வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் வித் சைன், வேலன்சி ஆஃப் ஃப்ளூரின் வித் சைன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் வந்துட்டு செகண்ட் குரூப், ஸோ வேலன்சி 2. ஃப்ளூரின் வந்துட்டு 17th குரூப் ஹாலோஜன்ஸ். ஹாலோஜன்ஸ்க்கு என்ன நம்ம இது பார்த்தோம்னா -1 பார்த்துருவோம். இங்கே பாருங்க, இங்கே இருக்கு ஃப்ளூரின். ஃப்ளூரினுக்கு -1. ஃப்ளூரினுக்கு -1 வித் சைன் கேட்டிருக்காங்க. ஸோ +(-1) 2 -1 ஆன்சர் 1. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.